அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். 2 மாநில தேர்தல், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா 2 மாநிலத்திலையும் தேர்தல் நடந்து நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்குது, அது குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீர் ஒரு தனித்துவமான விஷயம், நம்ம தனியாக கூட பேசலாம். அதில் ஹரியானா பற்றி பேசலாம் அப்படின்றது. ஏன்னா அது பிஜேபியோட கோட்டை, ஜாட்டுகள் எல்லாமே பிஜேபியுடைய தூண்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கருத்து கணிப்புகள் அப்படியே மாறுது, காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பது போல இருக்குது. உங்களுடைய பார்வை. முதல்ல இந்த ஜாட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுவே பெரிய அடி. நீங்க சொன்ன மாதிரி ஹரியானால பிஜேபியின் கோட்டையாக தான் இருந்தது. முக்கியமாக அது அரசியல் கோட்டை என்பதை விட சமூக அளவுல இந்த இந்துத்துவ கருத்தியலை கொண்டு போய் சேர்த்ததுல ஹரியானால பிஜேபிக்கு ஒரு பெரிய பங்கும் அதுக்கான பலமும் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கௌரக்ஷாஸ் அப்படிங்கிறது ஹரியானால ரொம்ப வலுப்பெற்றது. பெரிய நெட்வொர்க்கா வச்சிருந்து அந்த ஹரியானா சானிபட், அந்த டெல்லியில இருந்து சானிபட் போற ரோட்ல பல பேரை நிறுத்தி காசு பறிக்கிறது, அடிக்கிறது, கொலை செய்வதெல்லாம் ஹரியானாவில் நிகழ்ந்தது. அதன் விளைவாக தான் பாத்தீங்கன்னா அந்த நூ வயலன்ஸ், ஒரு பெரிய கலவரம் நடந்து பல இஸ்லாமியர்கள் இறந்து போனாங்க, வீடு இடிக்கப்பட்டது, கடைகள் எரிக்கப்பட்டது. அப்ப அப்படி இருக்கிற பிஜேபி, குறிப்பாக ஜாட்டுகள் மத்தியில செல்வாக்கு இருக்கிற பிஜேபி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் ஜாட்டுகள் மத்தியில செல்வாக்கு பெரிய அளவில் அடி வாங்கிருச்சு. முக்கிய காரணம் விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் போராட்டம் சீக்கியர்கள் அப்படின்னு பாக்குறத விட ஜாட் சீக்கியர்கள் அதுல அதிகம். அவங்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஹரியானால இந்த எலெக்ஷனுக்கு, லோக்சபா எலெக்ஷன் அப்ப 60 கிராமங்கள்ல பலகை வச்சுட்டாங்க, கருப்பு பலகை வச்சுட்டு பிஜேபி காரன் எவனும் உள்ள வரக்கூடாதுன்னு பலகை வச்சுட்டாங்க. அதே போல அந்த நூ வயலன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கலவரம் நடந்தபோது கூட அங்க இருந்த இந்துக்களை என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்துக்கள் மீதான வெறுப்பு நாடு முழுக்க அதிகரிக்கிறதுக்கான வழி செய்யுது பிஜேபி, நாங்க இந்த தவறை செய்யல, நாங்க எங்களோட இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட பெருசா சண்டையெல்லாம் போடல, அப்பப்ப காழ்ப்புணர்ச்சி இருக்கும், இப்ப தொழில போட்டி இருக்கும் மொழியா, இவங்க அசலூர்ல இருந்து ஆளை இறக்கி இந்த கலவரத்தை செய்யறாங்க, வெளியூர்ல இருந்து ஆட்கள் கொண்டு வந்தாங்க. சோ அது ஒரு அதிருப்தி. ஜாட்டுகள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி. அது ஹரியானால நிகழ்ந்ததை விட குஜராத்லயும் உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ராஜ்புத் சார்ந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ பேசும்போது உத்தரப்பிரதேசம் சரி குஜராத்திலும் சரி, அவர் ஜாட்டை தாக்கி பேசுறாரு. நாங்க தான் இருக்கலே போர்க்குடிகள், நாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விட்டு கொடுக்காம அவங்களை எதிர்த்து போர் செஞ்சோம், மத்தவனுங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வால் பிடிச்சவனுங்க கூட்டி கொடுத்தவங்க இன்னைக்கு அதிகார பொண்ணை கூட்டி கொடுத்தாங்க அப்படின்னு பொண்ணு கொடுத்தாங்கன்னு பேசுற ஒரு சம்பவம் நடந்தது. அதே போல இன்னொரு இடத்துல நாங்க தான் உண்மையான விவசாயி அப்படின்னு பேசும்போது, ஏன் இப்ப ஜாட்டுகள் நாங்கெல்லாம் உண்மையான விவசாயி இல்லையா அப்படின்னு அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்ததை நம்ம பார்த்தோம். உத்தரப்பிரதேசல அதனால பெரிய தோல்வியை அவங்க கண்டிருக்கிறாங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ அதனால இந்த சாதி வாரியாக, சமூகம் வாரியாக இருக்க செல்வாக்க பிஜேபி இழந்துருச்சு. சோசியல் இன்ஜினியரிங்கே நெகட்டிவா மாறுது. ஏன் அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு வெறுப்பை தீனியா போட்டிருக்க எப்படி பாம்புக்கு பால் வளர்க்கறது மாதிரி அந்த பாம்பு உங்களே திருப்பி கொத்தும் அப்படிங்கிறது பிஜேபி உத்தரப்பிரதேசல அனுபவிச்சது, இன்னைக்கு ஹரியானாலையும் அனுபவிக்கிறத நம்ம பாக்குறோம். அதையெல்லாம் தாண்டி சிம்பாலிக்கா இப்ப தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு பெருமை கொள்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இளையராஜா இருப்பாரு, திருவள்ளுவர்ன்றது ஒரு அடையாளம். இப்ப அதே போல நடராஜன், பவுலர் நடராஜன் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் நடராஜனை சங்கிகள் கூப்பிட்டு அலக்கழிச்சு அவங்கள அசிங்கப்படுத்தினா தமிழ் மக்கள் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே ஒத்துக்க மாட்டாங்கன்றது வேற பிரச்சனை. ஆனா இப்போ சும்மா ஒரு அதிமுகவே நடராஜனை கேலி செஞ்சிருந்தாலோ இல்ல திமுக கேலி செஞ்சிருந்தாலோ அது 2026 எலெக்ஷன்ல பெரிய அடி விடும். நீங்க ஆனா என்ன பண்ணிருக்கீங்க, ஹரியானாவோட விளையாட்டு வீரர்களுக்கும் ஹரியானாவோட தேசபக்திக்குமே ஒரு குறியீடாக இருந்த வினேஷ் போகட்டை 1 வருஷமா தெருவில் போட்டு அலக்கழிச்சிருக்கீங்க, அவங்கள அவமானப்படுத்திருக்கிறீங்க. ஒலிம்பிக் வரைக்கும் போய் முதல்ல இந்தியா சார்பாக அதுவும் ஒரு பெண்மணி தங்கம் அடிக்க போகிறார், அந்த மல்யுத்த வீர அந்த போட்டிகள்லயே ஒரு பெரும் புரட்சியை சாதனையை உண்டு பண்ண போகிறார், கபில் தேவ் 1983ல வேர்ல்டு கப் அடிச்ச மாதிரி இப்போ ஒன்று அடிக்க போறாங்க ஒருத்தங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க அவங்கள அவமானப்படுத்திருக்கிறீங்க. அவங்கள அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம உங்க சார்பாக பேசின பிடி உஷா, மேரி கோம் எல்லாருமே அவங்கள தவறு செஞ்சுட்டாங்கன்னு குறை கூறுற மாதிரி, நீங்க வெயிட்ட பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேவலமான அணுகுமுறையை காட்டி அவங்கள நோகடிச்சிருக்கிறீங்க. அதன் காரணமாக தான் அவங்க போய் காங்கிரஸ்ல சேர்ந்துருக்காங்க. அப்ப அது சிம்பாலிக்காவே அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குது. இதன் பேக்கிங்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒலிம்பிக் பதக்கங்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. அதையும் அதிகமாக அடித்து கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் தான். அது ஏசியன் கேம்ஸ் மல்யுத்தம் இல்ல, நான் பொதுவாவே சொல்றேன். விளையாட்டு வீரர்கள் அப்படின்னாலே காமன்வெல்த் ஆகட்டும், ஏசியன் கேம்ஸ் ஆகட்டும், ஒலிம்பிக் ஆகட்டும், எந்த ஒரு சர்வதேச அளவில் இருக்கிற போட்டி இந்தியாவை தாண்டி வெளியே போனாலே நீங்க பாத்தீங்கன்னா பதக்கம் அடிக்கும் வீரர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை ஹரியானால இருந்து வராங்க, வடகிழக்கு மாநிலத்துல இருந்து வராங்க, அப்புறம் தமிழ்நாடு ஆந்திரால இருந்துலாம் வராங்க. குஜராத்ல இருந்து யாருமே வர்றது கிடையாது. ஆனா கேலோ இந்தியாவுக்கு
இது பண்றாங்க இல்லையா, நிதி ஒதுக்கீடு பண்றாங்க இல்லையா, அதுல 426 கோடி குஜராத்துக்கு, ஹரியானாக்கு வெறும் 60 கோடிகள், தமிழ்நாட்டுக்கு 26 கோடி. இப்படி இவ்வளவு கேவலமாக ஒரு மாநிலத்தையும் அந்த மாநில வீரர்களையும் அவமதிச்சுட்டு இருக்கும்போது இயல்பாகவே அந்த மக்களுக்கு வந்து இல்ல இவங்க நமக்கானவங்க இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வினேஷ் போகட் அப்படின்றவங்க எல்லாம் யாரோ வந்து பிஜேபி எதிர்ப்பாளர்கள், சின்ன வயசுல எஸ்எஃப்ஐல இருந்தவங்க, கம்யூனிஸ்டுகள் அப்படிலாம் கிடையாது. அவங்களே நீங்க 2017-18 அவங்க ட்வீட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களே பிஜேபிக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு தேசியவாதியாகவும் இந்த நாட்டுப்பற்ற தீவிர நாட்டுப்பற்ற உடையவரால் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையே நீங்க இப்படி அவமானப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னும் போது மக்களுக்கு இயல்பாகவே பயங்கரமான கோபம் வருது உண்மை. இன்னொன்னு, மோடி அவர்களின் பின்பம். நீங்க இங்க இருந்து பிஜேபி காரர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, கூகுள் பண்ணாம போனை பார்க்காம எதுவும் வந்து நோட்ஸா பார்க்காம ஹரியானா சீஃப் மினிஸ்டர் யாருன்னு சொன்னா கேட்டா தெரியாது. பின்பம் என்னன்னா எல்லா இடத்துலயும் மோடி தான். மோடி போய் பிரச்சாரம் பண்ணி தான் மனோகர்லால் கட்டார் ஜெயிச்சாரு, மோடி போய் பிரச்சாரம் பண்ணி தான் சிவராஜ் சிங் சௌஹான் முன்னாடி ஜெயிச்சாரு, மோடி போய் பிரச்சாரம் பண்ணி தான் தேவேந்திர பட்னவிஸ் ஜெயிச்சாரு, அங்க வந்து தேப் ஜெயிச்சாரு. எங்க அசாம்ல வந்து இல்ல வந்து திரிபுரால மோடி பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சாரு. அவங்க இண்டிவிஜுவல் அடையாளங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது. இவரு சர்மா இருக்காரு அசாம்ல, அவரெல்லாம் யாருக்கு தெரியும்? அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தேசிய அளவில் யாருக்குமே தெரியாது. பிராமணர்களுக்கு இப்ப சேவை செய்வதுதான் இதர வர்ணத்துக்கு கடமை ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவருக்கு ஒரு அடையாளம் கொடுப்பது அப்படின்றத தாண்டி அங்க மோடியின் பின்பத்தை வச்சுதான் எல்லா இடத்துலயும் வியாபாரம், இமேஜ் தான். ஆனா இந்த முறை தேர்தல் என்ன இருக்குது அப்படின்னா, அகில இந்திய அளவிலேயே லோக்சபா தேர்தலில் மோடி வந்து இப்ப இத்தனை இடத்துல 100 இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காருன்னா ஒரு 52-53 இடத்துல அது தோத்து போச்சு பாஜக. குறிப்பாக மகாராஷ்டிரால அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரோ மெஜாரிட்டியான இடத்துல தோத்து போயிட்டாங்க. 25 இடத்துல தோத்து போயிருக்காங்க மகாராஷ்டிரால. அதுல வந்து ஒரு 15 இடம் 20 இடம் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹரியானா தேர்தலில் பாத்தீங்கன்னா, நீங்க ஹரியானாவோட முந்தைய தேர்தல் எடுத்துக்கோங்க, 2019 தேர்தல் ஆகட்டும் இல்ல அதுக்கு முந்தைய தேர்தலில் மோடி எத்தனை முறை போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அதுக்கு எகெயின்ஸ்டா இந்த முறை எத்தனை முறை பிரச்சாரம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதியா குறைச்சிட்டாங்க. ஏன் அப்படி குறைஞ்சிருச்சு? ஏன்னா அவர் போனாலே அது வந்து சாதகமா அமையறது இல்ல, நெகட்டிவா மாறுது. அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. இப்ப அங்க போயிட்டு சிவராஜ் சிங் சௌஹான் பத்தி பேசவே இல்லை. மத்திய பிரதேஷ்ல முழுக்க முழுக்க தன்னோட சுயதம்பட்டம் தான் அடிச்சுக்கிறாரு அவரு. அங்க போயிட்டு திமுக எதிர்ப்பு பேசுறாரு, அங்க போயிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு, இப்படின்ற போக்கில தான் இருக்கிறாரு. அது வந்து மத்திய பிரதேஷ் மாநில தேர்தலில் இது கொடுத்துருக்கலாம், இது நல்ல பயன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா காம்நாத்தே அங்க வந்து பிஜேபி பி டீமா தான் இருந்திருக்கிறாரு காங்கிரஸ். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எதிரணி வந்து வலுவாக இருக்குது அப்படின்றதுனால அது செயல்படலை அப்படின்னால குறைச்சிருக்காங்க. இன்னொன்னு, அங்க பிஜேபிக்குள்ளேயே பெரும் அடிதடி. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு மத்திய பிரதேசம் நல்லா செல்வாக்கு, தூக்கிட்டு இன்னொருத்தரை போடுங்க, சீஃப் மினிஸ்டரா போடுங்க அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுருக்காரு. அதே போல அங்க மனோகர்லால் கட்டாரை தூக்கிட்டு கடைசி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இன்னும் புது அதிருப்தி அதிகமாயிருச்சு அப்படின்றதுனால மாத்தினாங்க. அங்க பெரிய அடிதடி நடக்குது. அதுக்குள்ள யார் சீஃப் மினிஸ்டரா இருப்பா, அது பிளான்டா இருக்கலாம். பாஜக இது ஒரு பிளானா வச்சிருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, பிளானா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இல்ல, நீ உள்ள நான் வெளியே மங்காத்தா மாதிரி ஒரு பிளான் போலாம் நினைச்சா, அது அண்ணாமலையும் இந்த தரப்புல இருக்கிற ஜெயக்குமார் அவங்களாம் அடிச்சுக்கும் போது அந்த பிளான் நாசமா போகுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற கீழ் மட்டத்துல இருக்கிற கட்சி செயல்பாட்டாளர்களுக்கோ இல்ல அடிமட்டத்துல வந்து மக்களை போய் சந்திக்கிறவங்களுக்கோ இந்த பிளான்லாம் எதுவும் இல்லாம இப்படி ஒரு அறிவிப்பு, இப்படி ஒரு மாற்றம் வரும்போது இயல்பாகவே கட்சிக்குள்ள வந்து பயங்கரமான முரண்கள் வருது. அது வெளியே வந்து அசிங்கமா பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது மக்களுக்கு இதை பார்க்கும் போதே வந்து எப்படி நம்ம வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டையை மக்கள் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரிதான் அதை பாக்குறாங்க அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய அடியாக இருக்குது. அதை வந்து இன்ன வரைக்குமே பாஜகவில் சமாளிக்க முடியல, அதை போட்டு ஒட்ட முடியல. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, எலியெல்லாம் வந்து மூழ்கிற கப்பல்ல இருந்து குதிக்குது வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் அங்க பெரிய ஹரியானால ஒரு பெரிய பிஜேபி தலைவர், அவர் வந்து மத்தியானம் வந்து ஒரு 12 மணி 1 மணிக்கு ஒரு மேடையில ஏறி மோடியை பத்தி அப்படி புகழ்ந்து பேசுறாரு. பார்த்தா 3-4 மணிக்கு போய் ராகுல் காந்தி காங்கிரஸ் துண்டை போட்டிருக்காரு. இப்படிங்கிறத பாக்குறோம். இது வந்து அங்க காங்கிரஸ் வந்து இப்போ ஹரியானால எது சாதகமா பயன்படுதோ அதுதான் மத்திய பிரதேஷ்ல பாதகமா பயன்படுது. ஏன்னா மத்திய பிரதேஷ்ல நம்மளுக்கு தெரியும் காங்கிரஸ் பிஜேபிக்கும் கருத்தியல் ரீதியா பெரிய வித்தியாசம் இல்லாம தான் இருந்தது. இங்க அப்படி இருக்கிறது அட்வான்டேஜா பயன்படுது. என்ன அப்படின்னா, இவனும் அவனும் ஒண்ணுதான், இவன் ரொம்ப கேவலமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்குள்ளே அடிதடி பண்றான், நம்மளுக்கு சாதகமான மனிதர்களை, நம்மளுக்கு அபிமானமான மனிதர்களை அவமானப்படுத்துறான், நம்ம சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறான். இவனுக்கு பெட்டரான ஆப்ஷன், இவனோட கருத்தியலை கொண்டவன் ஏறக்குறைய நம்மளுக்கு சார்பா இருக்கிறவன் காங்கிரஸ் இருக்கான், அவனுக்கு போய்க்கலாம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது அங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தோஷம்ங்கிற தொகுதியில பாத்தீங்கன்னா நம்ம சேவாக், வீரேந்திர சேவாக் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு. ஆமா, அவர் வந்து எப்படின்னா முன்னொரு காலத்துல ஒரு ட்வீட் போட்டாரு. எதுக்கு, யாருக்கு எதிரான, குல்மிஹர் கவுர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி யூனிவர்சிட்டியோ ஜேஎன்யூ அவங்க மாணவி, அவங்க
அவங்க இப்ப பெரிய செயல்பாட்டாளர் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா காஷ்மீர் கார்கில் போர்லயோ அதுக்கு முன்னாடி போர்லயோ உயிரிழந்திருக்கிறாரு அவங்க அப்பா. அதுக்கு வந்து அவங்க ஒரு பதகாயை வச்சுட்டு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. போருக்கு எதிரான முழக்கம் அது. அது என்ன அப்படின்னா வந்து பாகிஸ்தான் என் தந்தையை கொல்லவில்லை, போர் என் தந்தையை கொன்றது அப்படின்னு. அப்ப அவங்க பேசிக்கலா என்ன சொல்ல வராங்கன்னா, நீ இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காத, அமைதிக்காக, போருக்காக, சமத்துவத்துக்காக நீ பேசு, போருக்கு எதிராக பேசு அப்படின்றது. அதை இவர் கலாச்சி என்ன போட்டாருன்னா, நான் 300 அடிக்கவில்லை, என் பேட்டு தான் 300 அடிச்சது அப்படின்னு கலாச்சி ட்வீட் போட்டார். அதுதான் அவர் வந்து சேவாக் வந்து நான் சங்கி ஆகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஞானஸ்தானம் கொடுத்த மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட். நானும் உங்க கட்சி தாண்டா அப்படின்னு உள்ள நுழைகிறாரு. அதுல இருந்து அவர் வந்து சங்கிகளால் போற்றப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர். எப்பயுமே சங்கிகளுக்கு ஆதரவாக தான் அவர் ட்வீட் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அது ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், வேற எந்த பிஜேபி ஆதரவு கருத்துக்களாகட்டும். அவரே என்ன பண்றாருன்னா, இந்த பட்ஜெட் அப்போ பல பிஜேபிக்காரர்கள் வந்து அதிருப்தி தெரிவிச்சாங்க. அந்த மாதிரி அவரும் ஒரு அதிருப்தியை தெரிவிச்சோன்னே சங்கிகளை அவரை போட்டு குதறி எடுத்துட்டாங்க. குதறி எடுத்தோன்னே என்ன பண்றாங்க, இப்ப ஹரியானால அந்த தோஷம் தொகுதியில நீங்க கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் சௌத்ரின்னு இருக்கு. அது பிஜேபி, காங்கிரஸ், இன்னும் வேற கட்சிகள் எல்லாம் சௌத்ரின்னு இருக்கு. என்னன்னு உள்ள போய் பார்த்தா தெரியுது, இந்த அனிருத் சௌத்ரி அப்படின்றவர் காங்கிரஸ் கேண்டிடேட், ஸ்ருதி சௌத்ரி அப்படிங்கிறவங்க பிஜேபி கேண்டிடேட். இதுக்கு முன்னாடி பிஜேபியை அங்க ஆண்டுட்டு இருக்க பேர் கிரண் சௌத்ரி. இவங்க எல்லாம் மாம மச்சான் பங்காளிகளாம். அப்போ ஒரே குடும்பத்துக்குள்ளேயே காங்கிரஸ்காரங்களும் இருக்காங்க, பிஜேபி காரங்களும் இருக்காங்க. அதுல அனிருத் சௌத்ரி வந்து சேவாக்கு நெருக்கமானவர். அப்ப அங்க வந்து நீங்க வந்து கருத்தியல் கட்சி அப்படிங்கிறத விட குடும்பத்துல யாருக்கு நீங்க நெருக்கமா இருக்கீங்கன்றதா. அதனால சேவாவை கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. சேவாவும் சரி, என்ன போட்டு குதறீங்கல்ல பாரு, என் மச்சான் தான் நிக்கிறான் தேர்தலில், அவனுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை அடிக்கிற பாருன்னு அவரு கிளம்பி இருக்காரு. இப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானால கோல வச்சிருந்த இந்த காப் பஞ்சாயத், அப்புறம் இந்த முக்கியமான குடும்பங்கள் எல்லாமே வந்து பிஜேபியின் மீது ஒரு அதிருப்தி இருக்குது. இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மோடியுடைய அலை அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. விவசாயிகளுடைய போராட்டம் வந்து பெரிய அளவுல நெகட்டிவா ஆல்ரெடி மாறிடுச்சுன்னு ஒரு சொல்றாங்களா, அது மாறிடுச்சு? அது ஆமா, கண்டிப்பாக மாறி இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த லோக்சபா தேர்தலையே அவங்க 10க்கு 10 ஜெயிச்சாங்க 2019. 10க்கு 10, அதுவும் ஸ்வீப்பிங் விக்டரி, எட்ஜில் விக்டரி இல்லை, ஸ்வீப்பிங் விக்டரி அப்படின்னும் போது இந்த முறை அதில் பாதிக்கு பாதி இழந்துட்டாங்க. 5 தான் இந்த முறை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த விவசாய போராட்டங்கள் தான். நீங்க விவசாய போராட்டங்கள் அப்படிங்கிறத விட விவசாய போராட்டத்தை எப்படி மோடி அரசாங்கம் அணுகுச்சு அப்படிங்கிறது தான். அதை வந்து டிராக்டரை வந்து கவுத்துறதாகட்டும், தடியடி நடத்துறது, துப்பாக்கி சூடு நடத்துறது, ஒரு அமைச்சரோட மகனே வந்து விவசாயிகளை கன் எடுத்து சுட்டு கொள்றது, ஜிபேத்தி கொள்றது, இப்படிலாம் இருக்கும்போது மக்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இது ஒரு கொடுங்கோல அரசாங்கம்ன்றத மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்க விவசாயிகளை நீங்க வந்து ஒடுக்குறீங்க, இல்ல அவங்க கோரிக்கை ஏற்கல அப்படிங்கிறத விட விவசாயிகளை நீங்க தீவிரவாதியை சித்தரிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா. இப்ப ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் இன்னுமே வேளாண் சார்ந்தா இயங்கிட்டு இருக்குது. அங்க தொழில்துறை கிடையாது, அங்க நிறுவனங்கள், ஃபேக்டரிகள் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே விவசாயத்தை வந்து தன்னோட வாழ்வியலாகவும் தன்னோட அறநெறிய வழிபடுத்தும் ஒரு தொழிலாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்க என்ன விவசாயிகள் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு அறிவு கிடையாது, அவங்க வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறன் கிடையாது, இதனாலதான் வந்து நாடே பின்தங்கி இருக்குது, இவங்கெல்லாம் பாகிஸ்தான்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க, இவங்க வந்து கனடால இருந்து சீக்கியர்களா காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதே போலதான் வந்து வன்முறையாளர்கள் சுப்பிரமணிய சாமி பேசும்போது, சுப்பிரமணிய சாமி வந்து எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டார் நம்மளுக்கு தெரியும். கோர்ட் வாசலே வச்சு அடிவாங்கலாம் வந்தாரு, அவர் மாறுவேடம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார் சுப்பிரமணிய சாமி. அது ஒரு நபர் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க ஒட்டுமொத்த கட்சியா மத்தியில உட்காந்துட்டு அப்படி பண்றீங்க, ஊடகத்தை வச்சு அப்படி பண்றீங்க. அர்னாப் கோசாமி வந்து 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு எதிராக பேசுறான் அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு அது வந்து அவங்களோட அடிப்படை ஒரு அடையாளத்தின் மீதே கை வைக்கும்படியா இருக்குது. அதனால அவங்க பிஜேபியில பெரிய பெரிய அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு மாற்றா காங்கிரஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டா முன்னாடி இருந்திருக்காதான் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த 2 வருஷத்துல பாரத் ஜோடோ யாத்திரை போனதாக இருக்கட்டும், லோக்சபா பிரச்சாரமாகட்டும், லோக்சபால அந்த நியாய் திட்டம், அதாவது ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு தருவோம்னு சொல்றதாகட்டும், இப்ப கூட வந்து ஹரியானால ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு மாதிரியா வந்து உரிமை தொகை தருவது, மற்ற நலத்திட்டங்கள்லாம் வந்து அங்க காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு. அப்ப அதனாலதான் நீங்க வந்து ஒரு மாற்றம் காட்ட முடியுது காங்கிரஸ்னால. பிளஸ் ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி வினேஷ் போகட்டை இன்சல்ட் பண்ணதுங்கிறது ஒரு பெரிய பங்கா வகிக்கும் போது வினேஷ் போகட்டை காங்கிரஸ் வந்து சேர்றாங்கன்னும் போது, இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி அவமதிக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் போய் காங்கிரஸ்ல சேரும் போது காங்கிரஸ்க்கு அதுக்கான வலு சேருது அப்படிங்கறத வந்து ராகுலுடைய இமேஜ் வந்து கூட்டிகிட்டு போகுது. அது கூட ஒரு ரொம்ப பலமானது. அவர் வில்லேஜ் குக்கிங் சேனல் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது வில்லேஜ் குக்கிங் சேனல்ல வந்து அவர் மஷ்ரூம் பிரியாணி பண்ணாரு. அது நம்ம மக்கள் பார்த்து ரசிச்சாங்க, ஆதரவு தந்தாங்க, அவரை பத்தி பின்பம் மாறிச்சு. ஆனா இது வந்து அவ்வளவு பெரிய தாக்கமா இருக்குமான்னு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்க இருக்கிற நலத்திட்டங்கள், இங்க இருக்கிற அரசியல் தான் கை கொடுக்குது. ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து
போய் சமைக்கிறாரு, சாப்பிட்றாரு, மல்யுத்த வீரர்களோட வந்து மல்யுத்தம் செய்யறாரு, ஜூடோ பண்றாரு. அது நிஜமாலுமே அங்க வந்து ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துது. நிஜமாவே ஃபைட்டு தெரிஞ்சிருக்குது. அவரு நான் வந்து பாக்குறேன், அவருக்கு வந்து ஜூடோ பண்றாரு, அதெல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஃபிட்னஸ்ல இருக்காரு. அது நிஜமாலுமே நீங்க வந்து அது காங்கிரஸ் பிஜேபின்னு இல்லாம இப்போ வந்து சீமானுக்குன்னு ஒரு பின்பம் இருக்கு இல்லையா? இளைஞர்கள் வந்து 18ல இருந்து 21 வயசு வரைக்கும் விவரம் இல்லாத இளைஞர்கள் வந்து சீமானை ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு கராத்தே தெரியும், நான் வந்து டெய்லி காலைல ஜிம்முக்கு போறேன், மாட்டுக்கறி எத்தினா ரெக்கையை ஏத்திட்டு அப்படி போவேன் அப்படின்னு பேசுறது வந்து ஒரு ஒரு உந்துதலை கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரியான அம்சங்களும் அங்க ராகுல் காந்திக்கு சாதகமாவே இருக்குது அப்படின்றத பாக்குறோம். மோடிக்கு ஒரு காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. மோடி வந்து 2014க்கு முன்னாடி தான் மக்களில் ஒருவன் அப்படிங்கிறது மோடியால நல்லா ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சது, அந்த மொழியில பேச முடிஞ்சு. இன்னைக்கு அவரால் டெலிபிராம்டர் எல்லாம் பேச முடியல, இன்னைக்கு அவரால் ஸ்பான்டேனியஸா மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ண முடியல. அதனாலதான் வந்து தாலியை பிரிச்சுட்டு போயிடுவாங்க, நிலத்தை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு பொய் பேச வேண்டியதா இருக்குது. ஆனா மோடி எவ்வளவு ஜனரஞ்சகமா இருந்தாரோ அதை விட பல மடங்கு ஜனரஞ்சகமா ராகுல் காந்தி மாறி இருக்கிறார், அட்லீஸ்ட் பிம்ப அளவுல அப்படிங்கறது வந்து ஹரியானால பெருசா கை கொடுக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். மனோகர் லால் கட்டார் அவரை வந்து மாத்திட்டு வேற ஒரு முதலமைச்சர்லாம் போட்டாங்க. இதன் மூலமாக அதிருப்தியை வந்து எங்களால் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சது. ஒரு மாற்று முதல்வர்னு வரும்போது அந்த கோபம்லாம் வடிஞ்சிருச்சு, எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுலாம் சொன்னாங்களா? அப்படி கூட வாய்ப்பு இல்லையா? இல்ல, அப்படி வாய்ப்பு இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்த பிளான் திருப்பி அது வந்து இங்க நிறைய ஃபேக்ஷன்ஸ் உண்டு பண்ணிருக்கிறாங்க பிஜேபியில. எதிர்கட்சிகள்ல இருந்து ஆட்களை வாஷிங் மிஷின்ல போட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன பிரச்சனைகள் ஆயிருக்குன்னா, மனோகர் கட்டாரை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை வச்சு அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இது யாரும் தெரியாமலாம் இல்லை. நான் சொல்ற மாதிரி கடைநிலை ஊழியர்களுக்கும் இல்ல வந்து மக்கள்கிட்ட போய் பேசுறவங்களுக்கும் தான் தெரியாம ஒரு அதிருப்தி இருந்தது ஒழிய மேல் லெவலில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி நம்ம கேம்பை உள்ள நுழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அடிதடி வருது இல்லையா? அதுலதான் பெரிய பிளவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க ஒருத்தர் முதல்வர் ஆகல அப்படின்னா அதுக்கு பதிலா நம்மால் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கான், ஏன்னா நாங்க 10 வருஷமா வெயிட் பண்ணிருக்கோம், நீ ஒரு 5 வருஷமா வெயிட் பண்றவன தூக்கி போடுற அப்படிங்கிற பிரச்சனை அங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அது பிஜேபி எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ணவே கிடையாது. அது ஏற்கனவே அவங்க ராஜஸ்தான்லயே அந்த தவற பண்ணாங்க, இருப்பினும் ஜெயிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான்ல பிஜேபியில இருக்கிற சண்டையோட காங்கிரஸ்ல பெரிய சண்டையா இருந்தது, பைலட்டுக்கும் அவருக்கு இருந்த சண்டை, பெரிய சண்டை இருந்தது. ஆனா அந்த மாதிரி ஹரியானால ஒண்ணு இல்ல, பிஜேபியில மட்டும்தான் சண்டை இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து காங்கிரஸ் அங்க வந்து முன்னிலை வகிக்குது. இந்த லட்டு, திருப்பதி லட்டு விவகாரம் என்பது உங்களுக்கு மகாராஷ்டிராவிலையும் அல்லது ஹரியானாவிலையும் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும், ஹிந்து உணர்வை ஊட்டும்லாம் சொன்னாங்கல்ல, அது கூட நடக்கலையா? இன்னைக்கு காலில இருந்து நான் ட்விட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்விட்டர்ல எல்லாரும் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, பவன் கல்யாணோட ஐடி விங் வந்து டிஎம்கே ஐடி விங்க வந்து கதற விட்டுருச்சு, திராவிடர்கள்லாம் அஞ்சு நடுங்கிறானுங்க பவன் கல்யாணை பார்த்தான்னு. நம்ம ஊர்ல காமெடியன்ஸ் 2 பேரை சமாளிக்க முடியல பவன் கல்யாணால. கோபி சுதாகர் வந்து ஒரு லட்டு வீடியோ போட்டோன்னே வைரலா போச்சு. நம்ம ஊர்ல அவரை வந்து ஒரு கோமாளியா பார்க்குற நிலைமையில வந்துச்சு. ஆனா வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல ஒரு பேரல் யூனிவர்ஸ்ல ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு பவன் கல்யாண் ஜெயிச்சார், எப்படி மோடி 400 ஜெயிச்சிருவான்ற மாதிரி அப்படி ஒரு ஊதி தான் பெருக்குறாங்க. அவரு ஒட்டுமொத்த நாட்டிலே ஒரு கோமாளி ஆக்கப்பட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப மோசமா திட்டிருக்கு. ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி என்னடா வாயை திறந்து மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி 2 வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஜெகனா அசிங்கமா திட்டாரு எப்ப இந்த லட்டு மேட்டர் வந்தப்ப. இன்னைக்கு வந்து நான் ஜானை எப்ப குறை சொன்னேன், ஜானெல்லாம் நான் குறை சொல்லவே இல்லையே அப்படின்னு பேசின வீடியோவும் இருக்குது. வித்தின் ஒரு 4-5 டேஸ் ஸ்பேன்லயே இந்த மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு, அவரே முன்னாடி காலத்துல அம்பேத்கர், கம்யூனிஸ்ட் அது இதெல்லாம் பேசினவர், சேகுவாரா, கத்தரை போய் சந்திச்சவரு, இப்படி எல்லாம் இருந்துட்டு இப்ப இப்படி பேசுறாரு அப்படிங்கிறதும், எனக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது அப்படின்னு பேசுனதும், இன்னைக்கு வந்து ஐ எம் ப்ரௌடு சனாத்தனி ஹிந்து அப்படின்னு பேசுறதையும், 103 தடவை வந்து ஒரு சனாத்தன தர்மான்னு பேசுறதையும் அவர் ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆயிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், ரஷ்யால ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் என் 3ஆம் மனைவிக்காக நான் வந்து மாறிட்டேன், அவர் எத்தனை கல்யாணம் பண்றாருலாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா அவரே முன்னாடி காலத்துல நான் கிறிஸ்தவனா மாறி இருக்கிறேன், கிறிஸ்தவர்கள் மாறினாதான் சர்ச்சில் நீங்க கல்யாணமே பண்ண முடியும், என் பசங்களுக்கு பேப்டிசம் கொடுத்துருக்கிறேன், பிளஸ் வந்து அவர் வந்து இயேசுநாதன் கதைகள்லாம் சொல்லி அதுல இருந்தா எனக்கு வந்து அறிவிப்பு இருந்துச்சு, இல்ல ஒரு கண் திறப்பா இருந்தது அப்படிலாம் பேசினவர். இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ரௌடு சனாதனி, நான் வந்து சனாதன தர்மா மேல வந்து போர் தொடுப்பவர்கள் யாருனாலும் இது பண்ணுவேன் அப்படிலாம் பேசுறது வந்து ஒரு கேலி கூத்தா இருக்கு. சரி, நீங்க வந்து உதயநிதிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நீங்க பேசி ஏதோ பாப்புலாரிட்டி எல்லாம் இது பண்ணிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே, அது கூட உண்மைன்னு வச்சுக்குவோம், அதுலயே நீங்க வந்து கொஞ்சம் கெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா அதை வந்து பிரகாஷ் ராஜ் அழகா புட்டு வைக்கிறாரு. நீ என்ன பண்ற அப்படின்னா, தமிழ்நாடே உனக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு லட்டு மேட்டரை உதயநிதியை சீண்டிட்டு
நேரா தந்தி டிவியில போய் உட்காந்து யோகி பாபுவை பாராட்டுறது, லோகேஷ் கனகராஜை பாராட்டுறது. இப்படி பாராட்டினா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சார் நன்றி சார், நீங்க எங்களை பாராட்டினது எங்களுக்கு பெருமையா இருக்கு சார்னு போடுவாங்க. உடனே இதெல்லாம் எடுத்துட்டு போய் பாரு, தமிழ்நாடே என் பக்கம் நிக்குது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றது. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்றதுன்னா, ஒண்ணும் இல்ல, அஜித் வந்து சாதிக்கும் மதத்துக்கு எதிராக பேசியிருக்காரு இல்லையா, அந்த வீடியோ கூட எடுத்துட்டு போயிட்டு பாரு, பவன் கல்யாணுக்கு ஆதரவா அஜித் வந்து உதயநிதியை திட்டாரு இன்டைரக்டா, அவர் சனாதன தர்மக்கு எதிராக பேசினார்ல, அதைத்தான் அஜித் கண்டிக்கிறாருன்னு தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படித்தான் அவங்க வந்து மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நடத்தினாங்களோ இல்லையா. ஒன்று உண்மையை சொல்லணும்னா, ஹரியானா மக்களுக்கு சவுத் இண்டியன்ஸ் அப்படின்னாலே இப்போ எப்படி இங்கே வந்து சீமான் ஒரு வட இந்தியர்கள் மேலே வெறுப்பு ஊட்டுறாரு, இல்லை பல தரப்பினர் வந்து வட இந்தியர் மேலே வடக்கன் வெறுப்பு ஊட்டுறாங்களோ இல்லையா, அதே போலதான் வட இந்தியர்களுக்கு தென்னிந்தியர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. அதனால இங்கே பண்ணுற எல்லாத்தையுமே அவங்க காமெடியாக தான் பார்க்குறாங்கன்றது இன்னொன்று அந்த லட்டு மேட்டர்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய தாக்கம் கிடையாது கல்ச்சுரலாக. நீங்கள் அங்கே இருக்கிற ராமர் கோயிலையோ இல்லை கும்பமேளாவையோ அதை இல்லை ரிஷிகேஷையோ தாக்கி ஏதாவது பேசி அதில் ஒரு அரசியல் பண்ணிங்கன்னா கூட ஹரியானா மக்களுக்கு உணர்வு வரும் இல்லையா. திருப்பதியில் லட்டு வாங்குறதெல்லாம் அவங்க பெரிய கல்ச்சுரலாக உணர்றது கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் இங்கேயே உனக்கு வியாபாரம் ஆகலை, இது வெளிநாட்டில் போய் அதான் சிவகார்த்திகேயன் வருத்தப்படாத வாலிபர் அந்த ஜோக் வரும், ஜெர்மனி போகிறேன் அப்படின்னு. ஆமாப்பா, எங்கள் அக்கா அம்மா அங்கே தான் முறுக்கு சுட்டுருக்கான், இங்கேயே முறுக்கு சுட வக்கில் உங்கள் அக்கா அம்மா ஜெர்மனிக்கு போய் முறுக்கு சுடுறான்ற மாதிரி திருப்பதியிலே உங்கள் லட்டு வியாபாரம் ஆகலை, எப்படி மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் வியாபாரம் ஆகும்? அதெல்லாம் ஒரு வியாபாரம் ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் பவன் கல்யாண் இதே பாதையில் போனார்னா இன்னும் 4-5 வருஷத்துல அவர் சொந்த தொகுதியில அவரால் வியாபாரம் இல்லாமல் தோத்து தான் போறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். தேர்தல் பிறகு மீண்டும் சந்திப்போம். எல்லா நிலவரங்களையும் விரிவாக பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.